மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு மிகப்பெரிய மரம் போல. என்னடா மரம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஆரம்பத்தில் மெதுவாக வளர்ந்தாலும் அது ஒரு நாள் பாருங்க பெரிய நிழலை எல்லோருக்குமே தெரியும். அது போல் சொன்னோம். உங்களோட வாழ்க்கையுமே அப்படி தான் இருக்கும். ஆரம்பத்தில் நிறைய கஷ்டம் இருக்கும், ஆனால் கடைசியில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெறக்கூடிய வெற்றி நிலையானதாக இருக்கும். எப்பவுமே நல்லது கெட்டது எது அப்படின்னு தெரிஞ்சு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது பொறுப்பு, பொறுமை, கட்டுப்பாடு இது மூணுமே உங்ககிட்ட இருக்குங்க. வாழ்க்கையில் எவ்வளோ சிரமம் வந்தாலும் சரி அதை சமாளிக்க தெரிஞ்சவங்களா மகர ராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையோ, இந்த சூழல் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்க நீங்கள் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் எப்பவுமே சனிக்கிழமை நாளில் காகத்துக்கு எல் சாதம் வைக்கிறது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்குறது, இதை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. நன்மை நல்ல ஒரு உறவு நிச்சயமாக வரும். சனி பகவானினோட அருள் இருந்தால் எந்த கிரகதோஷமே உங்களை பாதிக்காது. உங்களுக்கு சனி பகவான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்யுங்க. சிறப்பான உயர்வை நிச்சயமாக பெறலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கு எல்லாமே சிறப்பான உயர்வு தர வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு சிவபெருமான் கிட்ட நாங்களுமே எங்கள் சேனல் சார்பாக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். மகர ராசிக்காரங்க அற்புதமான ராசிக்காரங்க. நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த நம்பருக்கு கால் பண்ணாலே போதும். உங்கள் எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். ஜாதக அமைப்பால் எல்லாமே நன்மையை பெறக்கூடிய ஒரு நிலையை பெற முடியும். அந்த நிலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா எல்லோருக்குமே பிறக்கிற நேரத்தை வச்சு ஜாதகம் எழுதுகிறோம். இப்போ கிரக நிலைகளை பொறுத்து மாசப்பலன், வாரப்பலன் இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தனிப்பட்ட ஜாதக கணிப்பால் வாழ்க்கை முழுசுமே என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. மகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனே சனி பகவான் தானே, அவர் சகாயஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. சும்மா இல்லைங்க, வக்கரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் கொஞ்சம் மாத தொடக்கத்தில் ஆரோக்கிய தொல்லை வரும். எப்படின்னா கொஞ்சம் அசௌகரியமாக ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்ய முடியாத நிலை வரும். ஒரு பிரச்சனை ஏதாவது வருது அப்படின்னா அதை தீர்த்து முடிக்கிறதுக்குள்ள அடுத்து குழப்பம் அப்படி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் குருவின் பார்வை உங்களுக்கு இப்போ சிறப்பாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி உங்களுக்கான காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும். பிரச்சனைகளை எளிமையாக வெல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியத்தை உங்களுக்கு தராரு. அதனால் கவலை எதுவும் பெருசாக உங்களுக்கு பட தேவையில்லை. பிரச்சனை இருந்தாலும் அதை சுமூகமாக முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு தைரியம் வரும். தொழிலில் கொஞ்சம் போட்டி அதிகரிக்குதுங்க. தொழில் போட்டியாளர்கள்கிட்ட கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்யுங்க. அஷ்டமனத்திலேயே கேது வராரு. இடமாற்றம், வீடு மாற்றம் ஏதாச்சும் வரலாம். சனி பகவான் வழிபாட்டை முறையாக செஞ்சால் சந்தோஷமான வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் அதிகம் நீங்கள் பெற முடியும். அப்புறம் கடக ராசிக்கு புதன் வராரு இந்த மாத கடைசியில். அங்கே இருக்கிற சூரியனோட இணைகிறாரு. இதனால் என்ன வருது அப்படின்னு பார்த்தா புத ஆதித்ய யோகம் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் உச்சகுருவும் இணைகிறதுனால உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றம், அதாவது நல்லதாக கூட இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கூட வரும். தந்தை வழி உறவில் இருந்து வந்த பிரச்சனை இப்போ படிப்படியாக குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாகன மாற்றம், அதுக்கப்புறம் புதுசாக வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான விருப்பங்கள் நிறைவேறும். வண்டி வாகன சேர்க்கை இப்போ அமோகமாக இருக்குது. அதனால தான் எதையுமே கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணுங்கள். நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம். குறிப்பாக புதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கல்யாண முயற்சி கைகூடும். கடல் தாண்டி வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகார அந்தஸ்து, பதவி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயத்தில் அமோகமான வாய்ப்புங்க. ஒரு வேலையில் இருக்கும், பிடிக்கல வேறு வேலைக்கு போகலாமான்னா இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக போகலாம். வேறு நல்ல வேலையாக கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில். புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் கவனமாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள், வேலை கிடைக்கும். வெளியூர், வெளி மாநிலம் படிக்கிறது, வேலைக்காக போகணுன்னு நினைக்கிறவங்களுக்காக முயற்சிகளை கடைபிடிங்க. கண்டிப்பாக முன்னேற்றம் வரும். அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு செவ்வாய் வராரு. உங்கள் ராசிக்கு பாருங்கள் 4-11க்கு அந்த இடத்துக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய். செவ்வாய் ஜீவனஸ்தானத்துக்கு வராரு. உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்குங்க. உயர் அதிகாரிகள் உங்கள் நுணுக்கங்களை, அவங்களோட நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாரு. உங்களோட நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்குவாங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு இப்போ பக்கபலமாகவும் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கூட வந்திருக்கலாம். அந்த பிரச்சனை நீங்கும்.
இப்போவுமே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணாதீங்க, கோவப்படாதீங்க. வேலை தொழில் அமோகமான வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். கொஞ்சம் வார்த்தைகளை நிதானம் வேணும், கோபத்தை குறைச்சிக்கோங்க. கடன் வாங்கினது கொடுக்க முடியல, கொடுத்து கடனை வாங்க முடியல அப்படின்னு ஒரு சிலர்லாம் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்போ கொடுக்கல் வாங்கல இருந்த சிரமங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும். இப்போ தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சா கூட பண்ணலாம். நல்ல ஒரு அமோகமான வாய்ப்பு. வாடகை கட்டடத்தில் இருக்கிறவங்க கூட சொந்த இடத்துல தொழிலை மாற்றுறதுக்கான வாய்ப்பெலாம் வரும். அதிகார பதவி கிடைக்கும். கூட பிறந்தவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்கு நீங்கள் முன்னாடி நின்று நடத்தி வைக்கிற மாதிரியான அமைப்புலாம் வரும். அதே போல் கன்னி ராசிக்கு சுக்கிரன் வராரு, அது நீச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 10 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்கிரன். நீச்சம் பெறுவது அவ்வளோ நல்லதில்லை. குறிப்பாக பிள்ளைங்களோட விஷயத்தில் சில சிக்கல் வரும். எப்போனா 17ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அப்போ தாமதமாகும். நண்பர்கள் நம்பி ஒப்படைச்ச பொறுப்பு நடைபெறாமல் கூட போகலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மருத்துவ செலவு மனக்கலக்கத்தை தரும். அனுபவஸ்தரோட ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்கும். கவலைப்பட தேவையில்லை. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நினச்சது ஒன்று நடச்சது ஒன்றா இருக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில் விழிப்புணர்ச்சி தேவை. கொஞ்சம் சொன்னல, மாத தொடக்கத்தில் பாருங்கள் அமோகமான வெற்றி வாய்ப்பு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. மாத பிற்பகுதியில் மட்டும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் செயல்படக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்கு. கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் சிறப்பாக வந்து சேரும். மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களோட ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கொஞ்சம் கொடுங்க. ஆரோக்கியத்தில் நீங்களுமே அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. எடுத்துமோ கவுத்துமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் கவனமாக பொறுப்புந்து செயல்படுத்தினா நன்மையை நீங்கள் பெறலாம். மகர ராசியில் இருக்கிற உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு நீங்கள் பாருங்கள், பெரும்பாலும் பகைவருக்கு கூட அருளக்கூடிய உள்ளம் கொண்டவங்களாக இருக்கீங்க. இந்த மாதம் உங்களுக்கு கிரக சூழலை பார்க்கும்போது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த ஆத்மகாரகன் சூரியன் எடுக்கிற வேலையை வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்துகிறாரு. நினச்ச காரியம் சிறப்பாக நடக்கும். உங்ககிட்ட இருந்து வந்த சோர்வு நீங்கும். சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்கவும் போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் இப்போ கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்குமே வேலைப்பளு கொஞ்சம் இருக்கும். செஞ்சுட்டு வர தொழிலை விரிவுபடுத்த திட்டமிடுங்க. வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு இருக்கிறதுனால குடும்பத்தோட ஆலோசனையை ஏற்று செயல்படுத்துறது நல்லது. பண விவகாரத்தில் கூடுதலாக கவனம் செலுத்தணும். அறிமுகம் இல்லாதவங்களை நம்பி இந்த நேரத்தில் எந்த விதமான முயற்சிகளையும் ஈடுபடாதீங்க. அஷ்டமஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சாரம் செய்யும் போது அப்பப்போ உடல்நிலையிலுமே கொஞ்சம் சங்கடம் வந்து போகும். பொருளாதார ரீதியாக கவனமாக இருக்கணும், இல்லை கூட இருக்கிறவங்கள ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. மறைமுக தொல்லை நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே நிதானமாகவும் கவனமாகவும் நீங்கள் செயல்பட்டே ஆகணும். பெண்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. புதுசாக ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது அப்படின்னா அவங்ககிட்ட குடும்ப விவகாரத்தை பற்றி சொல்லாதீங்க. எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு எதிராக மாறிடும். அது அவப்பேரை கூட தந்துடும். அதனால் கவனமாக இருக்க பாருங்கள். அடுத்து பாருங்கள், இந்த திருவோணம் எதிர்காலத்தை நினச்சி அதுக்கேற்ப தான் உங்களோட ஒவ்வொரு செயலுமே இருக்கும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம். சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த ராசிநாதன் உங்கள் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. எடுக்கும் முயற்சியில் கொஞ்சம் பின்னடைவு வர வாய்ப்பு இருக்குது. நல்ல முறையில் நடந்துட்டு வந்த வேலையில் கொஞ்சம் தடை தாமதம் வரலாம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 9ஆம் தேதி அஸ்தமனம் ஆயிட்டாரு. நடுக்காட்டில் விட்டது போல் உங்கள் நிலை இருக்கும். செயல்களில் கவனமும் சுறுசுறுப்பு வேணும். திட்டமிடாமல் எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க, சங்கடம் வரும். திட்டமிட்டு செஞ்சால் நல்லது. வியாபாரம் தொழிலில் நெருக்கடி பிரச்சனை வரலாம். போட்டி கொஞ்சம் அதிகரிக்கலாம். வரவு செலவில் இழுப்பறியான நிலை இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும். உங்கள் சேமிப்பு கொஞ்சம் இப்போ உயரும். எடுக்க முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வருது. உடல்நிலையில் அப்பப்போ சின்ன சின்ன சங்கடம் தோன்றி மறையலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. மாதத்தோட முற்பகுதி கொஞ்சம் சங்கடமான இருக்கும். ஆனால் பிற்பகுதி எல்லாத்தையுமே அப்படியே மாற்றும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. பொன்பொருள் சேர்க்கை கூட வரும். கவனமாக செயல்பட்டால் பிரச்சனை வராமல் நீங்கள் சமாளிக்கலாம். அப்புறம் பாருங்கள், இந்த அவிட்டம் அப்படின்னு சொல்லும்போது தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறவங்களா இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நன்மை தரக்கூடிய ஒரு மாதம். மாதத்தோட முற்பகுதி தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. செலவு கொஞ்சம் அதிகரிக்கலாம்.
முயற்சிக்கேற்ற வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு கலக்கம் இருக்கும். ஆனாலும் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா உங்களுக்கு மாத தொடக்கத்தில் பிரச்சனைகள் இருந்தாலுமே மாத இறுதிக்குள்ளே பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நன்மை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. எடுத்த வேலையை சிறப்பாக முடித்து காட்டுற அளவுக்கு ஆற்றல் வரும். அதனால் கவலைப்பட தேவையில்ல. கூட வேலை செய்கிறவங்க கிட்ட இருந்த பிரச்சனை நீங்கள் இணக்கமான நிலை வரும். உறவினர்கள்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கூட மாறும்னா பார்த்துக்கோங்களேன். இழுபறியாக இருந்த அளவுக்கு முடிவுக்கு வரும். மாத இறுதி உங்களுக்குமே அமோகமான வெற்றி வாய்ப்பு தான். புதுசாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்பு கைகூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் இடமாற்றம் வரலாம். விவசாயிகளுக்கு சங்கடம் விலகுது. கையில் பணம் பொருளும். விவசாயிகளுக்கு அமோகமான ஒரு காலகட்டம். பெரும்பாலும் நீங்கள் தினம்தோறும் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. நன்மை நல்ல ஒரு உயர்வு நிச்சயமாக வரும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.